அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மினி விழாவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து ரவா போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி போடும்போது ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதே பேனில் ஒரு அரை கப்பு இருக்குங்க வெல்லம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன். வெல்லம் கரைஞ்சா போதும், நமக்கு பாகு பதிலாக எதுவுமே வர தேவையில்லைங்க. இது அப்படியே இருக்கட்டும். திரும்ப அதே பேனை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த பாகு எடுத்து அதோடு ஊற்றிடலாம். வெள்ளை கரைசலை ஊற்றிட்டு ஒரு கப்பு நான் ஃபுல்லாக நான் வந்து தேங்காய் போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்தா ரவையை போட்டுடலாம். ஒரு அரை கப்பு வேர்க்கடலை, ஏலக்காய் நுணுக்கி ஒரு 4 போட்டிருக்கேங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பால்ஸ் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்ல ஒரு ஹெல்த்தான ஸ்வீட் ரெசிபி தாங்க இது. நல்ல விதன்னு சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து இதை வந்து பால்ஸ் பிடிச்சிங்கன்னா அப்போ தாங்க வரும். இல்லாட்டி உங்களுக்கு உதிரி ஆகிடும் எல்லாமே. இந்த லீவில் குழந்தைங்க கேட்டால் உடனே இந்த ஒரு ஹெல்த்தான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தான சூப்பராகவும் இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.